தொலைந்து விட்ட ஜனனம். மேகங்கள் இருண்டு மழை பெய்வதற்கான அறிகுறியை உணர்த்தும் நேரம். வானம் கருமை கோலம் பூண்டிருந்தது. இந்த கருமை கோலம் வானத்தில் மட்டுமல்ல, சீலனின் மனதையும் குடிகொண்டிருந்தது. சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் தென்றல் வானொலியில் ஆத்துக்கு பக்கம் ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுமக்கிற ஊத்துக்கு பக்கம் என்ற பாடல் ஒலித்துக் கொண்டிருந்தது. அப்பாடல் சீலனின் இதயம் கவர்ந்த பாடல். பாடலை தனக்குள்ளே முணுமுணுத்து கொண்டே அட்டலில் உள்ள பழைய பெட்டிகளையும் பைகளையும் ஓரிடத்தில் குவிக்கின்றான். பைகள் என்றால் பழைய கடதாசிகளையும் புத்தகங்களையும் என்றாவது ஒரு நாள் தேவைப்படும் என கருதி அட்டலில் பொக்கிசமாக பாதுகாப்பது எம் முன்னோர் வழக்கம். அது சீலனையும் என்ன விட்டு வைக்குமா? அவற்றில் உண்மை இல்லாமல் இல்லை. தமக்கு தேவைப்படும் முக்கியமான குறிப்புகளை பலர் இந்த பைகளில் பெட்டிகளில் இருந்துதான் பெற்று கொள்வர். சீலனும் தனக்கு தேவையான முக்கியமான பொக்கிசத்தை தேடுகின்றான். அவனை பார்ப்பதற்கு ஒரு புறம் பாவமாகவும் மறுபுறம் நகைப்பாகவும் இருந்தது. அட்டலில் இருந்து பெட்டிகளை எடுக்கும் போது அதனோடு சேர்ந்திருந்தது அவற்றை திறமையாக பாதுகாத்தோம் என பெருமை கொள்ளும் ஒட்டடைகள். அனைத்தும் அவன் மேலே ஒன்றாக சங்கமாகி இருந்தது. வேற்று கிரக மனிதனைப் போல நிறமாறி காணப்பட்டான். சீலனை பற்றி பார்க்க போனால் பார்த்தவுடனே சிரிக்க வைக்கும் தோற்றம். அதனால் தான் என்னவோ எந்நேரமும் கலகலவென சிரித்து கொண்டே இருப்பான். முகத்தில் புன்னகை இல்லாமல் சீலனை பார்த்த நாட்கள் குறைவு. எந்நேரமும் சிரித்து கொண்டிருப்பவர்களிடத்திலும் மற்றவர்களை சிரிக்க வைப்பவர்களிடத்திலும் சொல்லொணா துயர் மறைந்திருக்கும் என்று யாரோ சொல்ல கேட்டிருக்கின்றேன். 28 வயதை அடைந்துவிட்ட சீலனை முழுமையாக அறியும் முன்னர் அவனது தாய் பார்வதியை பற்றியும் தெரிந்திருப்பது அவசியமல்லவா? பார்வதி இதே ஊரைச் சேர்ந்தவள். 77களில் என நினைக்கின்றேன். அந்த பருவகாலத்திற்கு ஏற்றாற்போலே மிகவும் அழகானவளாக காணப்பட்டாள். குடும்பத்தின் மூத்த பெண் என்பதனால் அனைவரதும் பாசத்தினையும் அன்பினையும் தன்பால் ஈர்த்து கொண்டாள். அனைவரையும் கவர்ந்தெழுக்கும் தோற்றம், நீண்ட கூந்தல், சிரிக்கும் போது விழும் கண்ண குழி, கூர்மையான அழகிய விழிகள், மொத்தத்தில் தென்னிந்திய நடிகையைப் போல் இருந்தாள். பொதுவாக தோட்டத்தில் பிறந்து வளர்ந்தவர்கள் நகரங்களில் வசிப்பவர்களை விட அழகில் குறைந்தவர்களாக இருப்பார்கள் என்பது அனைவரதும் எண்ணம். ஆனால் அதற்கு விதிவிலக்காய் இருந்தாள் சீலனின் தாய் பார்வதி. பார்வதியின் குடும்பத்தினருக்கு ஊரில் நல்ல மரியாதை இருந்தது. இவளது அப்பா தோட்ட கங்காணியாக இருந்தார். கங்காணி வீடு என்றால் தோட்டத்தில் அக்காலத்தில் நல்ல மரியாதை இருக்கும். இவ்வாறான நட்புடியில் பிறந்த பார்வதி திருமணம் முடித்து சொந்த ஊரிலேயே மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தாள். அவள் ஈன்றெடுத்த முதல் பிள்ளை ஆண் பிள்ளை. குடும்பத்தில் மகிழ்ச்சி மேலோங்கிற பார்வதி வளமையை விட செழிப்பாக காணப்பட்டாள். பார்ப்பவர்கள் பொறாமை கொள்ளும் அளவுக்கு அவளது இல்லற வாழ்க்கை குதூகலமாக இருந்தது. பிறர் சந்தோஷமாக வாழ்வதை சகித்து கொள்ளாதவர்கள் பலர் இன்றும் உள்ளனர் அல்லவா? சீலனுக்கு 2 வயது இருக்கும்போது உறவினர்களின் சதிப்பினலால் பார்வதி தனது பிறந்த வீட்டை விட்டு வெளியேறி தன் கணவனுடைய ஊரில் வசிப்பதற்கு சம்மதித்தாள். நல்ல மரத்தில் ஒரு புல்லுருவி என்பார்களே, இதைத்தான் போலும். கணவனுடன் ஊருக்கு செல்லும் போது சீலனை கூட்டிச் செல்ல மறந்து விட்டாளா அல்லது மறந்து விட்டார்களா என நான் அறியேன். சீலன் தன் தாயின் பிறந்த வீட்டிலே பச்சிலம் பாலகனாய் தனித்து விடப்பட்டான். அவனுக்கு பிறகு அவளுக்கு இன்னும் 2 குழந்தைகள் இருப்பதாக ஊரார் கூற கேட்டு அறிந்து கொண்டேன். சீலன் அன்றிலிருந்து தாயின் அரவணைப்பின்றி வளர்ந்தவன் என்பதை விட தாயின் பெற்றோர்களால் வளர்த்து விடப்பட்டான் என்பதே உண்மை. பள்ளி பருவத்தில் தனது முழு கவனத்தையும் படிப்பிலே செலுத்தினான். வகுப்பில் முதல் மாணவனாக திகழ்ந்தான். சீலனின் திறமையை கண்ட ஆசிரியர்கள் வீடு தேடி வந்து இவனை பாராட்டி செல்வார்கள்.
கல்வி தந்த வெற்றிகள், பாராட்டுக்கள் அந்த பிஞ்சு மனதில் பெற்றோரின் அரவணைப்பில்லாத குறையை பெரிதாக வெளிக்காட்டவில்லை. கால ஓட்டத்தில் சீலன் வளர்ந்து ஒரு அரசாங்க தொழிலில் இருப்பதை எண்ணி என் மனம் அவனை காணும் நேரங்களிலெல்லாம் பூரிப்படையும். சிறு வயது முதலே தாய் தந்தையரை பிரிந்திருந்ததால் தாய் பாசத்தினை அறிந்திராதவன். அது அவனுக்கு தேவைப்பட்டிருக்கவும் இல்லை. உனக்கு பிடிக்காதவர் யார் என்று கேட்டால் அவனிடமிருந்து வரும் பதில் அம்மா என்பதுதான். இது ஏற்றுக்கொள்ளக்கூடியது தானே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கணும்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க.